மனித மிருகம் மனிதர்கள் குடிக்கும் குடிநீரை மலத்தை கலத்திருக்கிறது. அதை ஜனநாயக சக்தியாக இங்கே கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தின் செயலாளர் தோழர் வீரபெருமாள் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலர் தாஸ் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பீமாரோ தமிழரசு கணேசன் அவர்களே, நகரத்தின் செயலாளர் காளிராஜ் அவர்களே, இன்னும் நேரம் கருதி இங்கே வருகின்ற அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளே, இறுதியாக கண்டனத்துறை ஆற்ற இருக்கின்ற மாநில பொருளாளர் அண்ணன் பேரவன் அவர்களே, இங்கே இந்த கருத்தினையும் இந்த ஆர்ப்பாட்ட செய்தியையும் செய்மடித்து கேட்கின்ற பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறீர்களே. பொதுவாக இந்த வீதி தமிழகத்திலே ஒரு தீண்டாமை வன்கொடுமை நடைபெற்றிருந்தால் அது எந்த மூலையில் நடந்தாலும் கூட கோவில்பட்டி இந்த இடத்திலே ஒவ்வொரு தலித் அமைப்புகளும் ஜனநாயக சக்திகளும் இடதுசாரி இயக்கங்களும் இதே இடத்திலே தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கும். ஆனால் மௌனம் காத்துக்கொண்டு இங்கே ஜனநாயக சக்தியாக இடதுசாரிகளாக இன்னும் அம்பேத்கர் கொள்கையை ஏற்று பெரியாரின் கொள்கையை ஏற்ற பல இயக்கங்கள் மௌனம் சாதிக்கிறது என்றால் இது யாருக்கான மௌனம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இது அப்படிப்பட்ட இடம். நாங்கள் பேசிக்கொண்டிருந்த இடம் ஒரு போராட்ட களமாக இருக்கும். ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. புதுக்கோட்டையில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் கூட இங்கே பல அரசியல் தலைவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்களும் கண்டித்து ஒரு ஓரமாக ஒரு சடங்காக நடத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல. அம்பேத்கர் எங்களை கருத்து என்றார், புரட்சி செய்ய என்றார். அம்பேத்கர் சொன்னதை கேட்டு நாங்கள் கற்போம், புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் எங்களை எந்த இடத்திலையும் வன்முறையை கையில் எடுங்கள் என்று சொல்லவில்லை. அதுதான் இப்போது எல்லோருக்கும் சௌரியமா இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் ஒரு வன்முறை நடந்தா பேருந்து இயங்காது, கடையில் அடைக்கப்படும். அந்த சூழ்நிலையில் இல்லை என்றால் காரணம் அம்பேத்கர் எங்களை வழிநடத்தியிருக்கிறார். பெரியாரி தத்துவங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்களாம் படிச்சுட்டோம், படித்து பட்டதாரி ஆயிட்டோம், அனைவரும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் மனிதர்களாகவே இங்கே இருக்கிறோம். திரும்ப அங்கே ஒரு பழக்க சூழலை உருவாக்க முடியும். ஆனால் நாங்கள் அதை அந்த நிலைக்கு வரவில்லை. காரணம் அம்பேத்கர் தான். ஆனா முடியாம இல்லை, இயலாமை இல்லை. அங்க நடந்த சம்பவத்துக்கு கோயில்பட்டியில ஒரு அசோகரை சுற்றிலாம் செஞ்சிடலாம், ஆனா செய்ய மாட்டோம். இங்கே எங்களை வழிநடத்துகின்ற இந்த தலைவர் நாயத்திலும் கூட எங்களை தத்துவ ரீதியாக எங்களை அரசியலாகி கொண்டிருக்கிறார். எங்களுக்கான அரசியல் பாதை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்யும் இந்த மிக செயலை கூட அரசியலாக தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் படிப்படியை படித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்வினையாற்றுவது எங்களுக்கு புதிதல்ல, அதை நாங்கள் விரும்பவில்லை என்பதுதான் இங்கே பதிவு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே நடந்த சம்பவத்தை கூட இங்கே நாம் பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக உளவுத்துறை இங்கே பேசுகின்ற நல்வழி பேச்சை அரசுக்கு சொல்வதை விட, உங்கள் உயர் அதிகாரி சொல்வதை விட, இப்படி ஒரு போராட்டம் கோயில்பட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது. மரத்தை மனிதன் கழிக்க வேண்டிய மரத்தை குடிக்க செய்திருக்கிறான். அதை கண்டித்துக் கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு உளவுத்துறை செய்தி சொல்ல வேண்டும். தமிழக அரசுக்கு முதல்வருக்கும் செய்தி சொல்ல வேண்டும். நலுவலை பேச்சை எடுத்து வழக்க போடலாம் என்று உங்கள் எண்ணம் இருக்கிறதை விட இந்த செய்தியை கண்டனமாக பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இங்கே வழியோடு இங்கே நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கின்ற இந்த இங்க இருக்கின்ற சூழ்நிலையில் கூட கோயில்பட்டியும் புனிதமாக்கப்பட்டது என்பது அர்த்தம் அல்ல. இங்கேயும் கிராமந்தோறும் பல வடிவத்தில் வன்கொடுமை தலைவர்காரி என்ற தோழர்களும் இயக்க தோழர்களும் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதையும் உளவுத்துறை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். சம்பவம் நடந்த பிறகு ஆர்ப்பாட்டம் நடத்துவது ஒரு முறை இருந்தாலும் கூட இங்கே என்னென்ன வன்கொடுமையும் தீண்டாமை இருப்பது என்பது இங்கே உளவுத்துறைக்கு நன்றாக தெரியும். புதுக்கோட்டையில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களையும் பாராட்டியே தீர வேண்டும். அவர்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள். ஏதோ இந்த IAS IPS இடையிலேயே அத்தி போட்டது போல சாதிய தொடர்ந்த அதிகாரிகள் இருக்காங்க. சமூக நீதியை பின்பற்றி வேண்டிய அதிகாரிகள் இருக்காங்க. அதனாலதான் அங்க மாவட்ட ஆட்சியர் யார் உங்களை கோயிலுக்குள்ளே அழைத்து செல்ல மறுக்காரர்கள் வாங்கன்னு கூட்டு போயிருக்காரு. உடனடியாக இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர்களும் அங்க இருந்த ஆண்களை பெண்களை முதியவர்களையும் உடனடியாக அழைத்து உதவி செய்திருக்கிறார்கள். தீக்கடையில தீண்டாமையை கடைபிடித்தவனையும் அரசு சார்பாக கைது செய்திருக்கிறார்கள் என்றால்
இது ஒரு அத்திபூத்த சம்பவமா இருக்கிறது. இதையும் நாம் கவனிக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஆட்சியின் மேல் இருக்கிற மதிப்பை கூட்டுகின்ற செயல். ஒரு தீண்டாமை வன்கொடுமை நடந்தவுடன் ஒரு மாவட்ட ஆட்சியரின் கண்காணிப்புடன் கலெக்டரை சென்று பார்வையிட்டது. இது ஒரு அத்திபூத்த சம்பவமா இருக்கிறது. இதை தமிழ் புலிகள் மனமுறந்து வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சிறப்பாக போய்கொண்ட இந்த சூழ்நிலையிலே அடுத்த கட்டமாக 2000 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துல யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ற போலதான் நாங்க கேள்வி வைக்கிறோம். ஸ்காட்லாந்து போலீஸ் நிகரான போலீஸ் இருக்க இந்த தமிழகத்துல ஏன் ஒரு 2000 மக்கள் தொகை உள்ள ஒரு இடத்துல இந்த சம்பவத்தை கண்டுபிடிக்க முடியும் கேள்வி வைக்கிறோம். இதை காவல்துறை தலைபுரியணும். யார் கை கட்டுப்பாடு அவங்க கை யார் கட்டு போட்டிருக்காங்க? அங்க இருக்கிற அமைச்சரா, மாவட்ட அமைச்சரா, இல்ல உயர் அதிகாரிகளா? 2000 பேர் இருக்கிறதுல இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாரும் தெரியாதா? கிராமம் என்பது தெரியும். 2000 பேர் ஏன் மூர்க்கத்தனமா இருப்பான், எவன் சாரியை தூக்கிட்டு அலைவான், எவன் இந்த சித்தனோட இருப்பான், யார் இங்க புதுசா இங்க தோழர் இந்துத்துவா தூக்கி கொடியை பிடிச்சிட்டு இந்த ஊர்ல வாழ்றான், அவனெல்லாம் ஒரு 2000 பேர் இருக்கிறதுல பில்டர் பண்ணீங்கன்னா 100 பேர் கிடைப்பான். 100 பேர்ல 50 பேர் விசாரணை மையத்தில் கொண்டு போனா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் செய்ய மாட்டீங்க? உங்கள் உயர் அதிகாரி கண்காணிப்பாளர் சிறப்பாக பணி செஞ்சிருக்கீங்களே, அங்க இருக்கிற டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? சாரியை கட்டமைச்சிட்டு இருக்கீங்களா? அதையும் அவர்களும் செய்ய வேண்டுமா? இந்த விஷயத்தில் முதல்வர் மீது எங்களுக்கு கோபம் இருக்கிறது. ஏன் சிறப்பு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கவில்லை? இதை செஞ்ச உயர்சாதி இந்துவா இருந்து அதை ஓட்டு வங்கி அப்படியே டேமேஜ் பண்ணிருமா? கேட்கிற முதல்வர்களே, செஞ்சவன் உயர்சாதியா இருக்கானா? அவன் திமுக ஓட்டு வங்கியை கெடுப்பவன இருக்கானா? ஏன் தயக்கம்? அவனை கைது செஞ்ச திமுக ஓட்டு வங்கிகள் கட்டுப்படுமா? ஏனென்றால் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு செய்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை அங்கே தடைப்பட்டிருக்கிறது. 2000 பேர் இருக்கிறது யாரும் கொஞ்சம் தெரியும். ஆனால் அங்கே கைது பெற்றிருக்கிறது சாமியார் அந்த அம்மா. எந்த சாமிக்கு சாதி இருக்குன்னா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சாமி தெரியும் போல கூட்டாடுது. சாமியின் பேரை சாதியை சொல்லி திட்டுது. மனநோய், அது சாமியார் மனநோய். அந்த மனநோய் உள்ள ஆட்கள் உள்ள இருக்கணும் சொல்லி அழகா அங்க இருக்கிற கண்காணிப்பாளர் மாவட்ட சேரம் உள்ள வச்சிருக்காங்க. இது ஏன் திரும்ப சொல்லணும்னா, உயரதிகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு பிறகு அங்க இருக்கிற சம்பவத்தை அங்க இருக்கிற கீழே இருக்கிற காவல்துறையும் வருவாய்த்துறையும் அப்படியே சாதியில கட்டுப்பட்டு அடங்கிட்டீங்களே. முதல்வர் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தல? ஏன் இதுவரை கைது செய்யப்படல? கேட்கிறோம்ல. அண்ணன் திருமாவளவன் கேட்டாரு, தலைவர் நாயக்கரவன் கேட்கிறாரு, பதில் என்ன? ஏனென்றால் உங்களுக்கு பதில் எங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சி என்பதை கூட நிறுவனத்திற்கு நாங்கெல்லாம் இறுதியா போராடணும். ஆனா திராவிட அரசியல் இது நடந்துட்டு இருக்கு, ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நான் ஒத்து போய் அனுமதிக்கலாம் நாங்கள் துணையா போயிட மாட்டோம். ஆட்சி அமைக்க நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம். எங்க மக்கள் வாக்குகளை உறுதி செஞ்சோம். காரணம் என்ன? ஆளுநர் கூட அப்படியே பிடிக்கிறார். இந்துக்கள் சொல்றாரு. ஆளுநர் கூட அதை பத்தி பேச மாட்டார். எங்கள் தோழர்கள் கூறுவது போல ஏதோ அங்க இந்துத்துவ சக்திகள் திறந்திருக்கிறது, அதை செய்திருக்கிறது. இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த கூட ஒரு சரியா இருக்கும். அந்த குரலை கூட நீங்க விசாரிங்களே. ஆட்சிக்கு எதிராக நீ எவன் அரசுக்கார இருப்பா, பிஜேபி இருப்பா, அவனை கூட விசாரிங்க. உண்மையான சாரியா இருக்கான அவனையும் விசாரிங்க. இதெல்லாம் செய்யவில்லை என்றால் யாருக்கு இருக்கு என்றால் ஆளுநருக்கு தான். இது நல்லாட்சினா என்ன நினைக்கிறீங்க? ஒரு அரசுக்கு 5 வருஷம் வாய்ப்பு இருக்கும். ஒரு தைப்பொங்கலுக்கு 1000, 5 தைப்பொங்கலுக்கு 5000 கரும்போ ஒரு கிலோ சீனியை பச்சரிசி கொடுத்துட்டா நல்லாட்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் தெளிவா இருக்கா? 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், பச்சரிசியை கொடுத்துட்டோம், கரும்பை கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம், நம்ம ஓட்டு போட்டோம்னு நினைக்காங்க. இது எல்லாம் மாற்றி வைக்கிற சக்தியாக மக்கள் பிறந்திருக்கிறான். கரும்பும் இலவசம் எப்போதுமே இந்த மக்களை மட்டப்படுத்தாது. அது நீங்க ஏற்படுத்த ஏற்பாடு. நீங்க உங்களை தத்துவதற்காக ஆளுங்கட்சியா இருக்கும் போது 5000 கொடுங்க, நீங்க வந்து 1000 கொடுக்கறதெல்லாம் மக்கள் சிரிக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒவ்வொரு பொங்கலுக்கு ஒரு பச்சரிசி வாங்க முடியாத தமிழனா இருக்காங்கன்னா அது உங்களால தான். அதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தலைகுனிய வேண்டும். இந்த சம்பவத்தை எல்லாம் கண்டிக்கிறாங்க. இந்த ஆளுநர் இருக்காங்க, எங்க போனா வருவான் அடுத்த ஆட்சி அமைச்சு நாங்க தான் அம்மா ஆட்சி அமைக்க. உங்க அம்மா ஆட்சி எதுக்கு?
அனுமதி ஏற்படும்போது தட்டி கழிக்க வேண்டிய எடப்பாடி எங்க இருக்காரு, ஓபிஎஸ் எங்க இருக்காரு? இந்த சமூகத்தை வாய் திறந்து பேச மாட்டேங்கிற. ஏன் ஒவ்வொரு முறை ஆட்சி அமைச்ச அமைச்சர் கமிஷன் கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கலாம் கேட்கலா? இவர்களெல்லாம் அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் அகற்றப்பட வேண்டும். சமநீதி பேசுறவங்க யாருமே இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல. இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல, இளைஞர்கள் வர முடியல. திரும்ப திரும்ப கொத்தடிமைகளும் ரத்தத்தின் ரத்தங்க வரானா எல்லாம் இந்த மக்கள் தான் காரணம். இங்க இருக்கிற சிஸ்டம் சரியில்லை. வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அவளை உட்கார வச்சு உங்களை வச்சு நீங்க டெண்டர் கமிஷன் எடுக்கிறீங்க, அவங்க நீங்க கமிஷன் டெண்டர் எடுக்கிறீங்க. கேட்டா நாங்க சமூக சொல்றீங்க. எங்க உங்க சமூக நீதி? மக்கள் உணராத வரைக்கும் இலவச ஓட்டுகளுக்கு 1000க்கு 100க்கு அடைய வரைக்கும் இவன் தான் வருவாங்க ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மக்கள் புரியுது இல்லையே. ஒவ்வொரு தெருவுக்கு என் தெருவுக்கு ஓட்டு காசு சொல்ற அளவுக்கு இருந்தா உனக்கு 1000 ரூபாய் தான் இலக்கு என்றால் உன் இலக்கை உன் எதிர்காலத்தில் அவன் அளிக்கதான் போறான். உண்மையான சமூக நீதி திரளா ஆட்சி என்றால் ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கலைஞர் வரைக்கும் தான் மதிப்பு வச்சிருக்கோம். திமுக மேல எங்களுக்கு சமூக நீதி பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் வரைக்கும் நிற்கிறது. உங்க ஆட்சியை சமூக நீதி எங்க கேட்க சூழ்நிலை உருவாக்கிறாங்க. உதயநிதிக்கு பட்டாசு தெரியுங்கன்னா அது உங்களோட விருப்பம், அதுக்கு இன்ப நிதி கூட கொண்டு வாங்க. ஆனால் அந்த சமூக நீதி இப்பொழுது எங்கே என்று கேட்டால் கேள்விக்குறி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களை அதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமூக நீதியை பிடித்திருக்கிறது என்றால் அதுக்காக ஒவ்வொரு வருடமும் இருக்கிற காலங்கள் திமுக தூக்கி பிடிச்சாலே முடியாது. சரியாக தூக்கி போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இங்கே இருக்கிற மாற்றத்துக்காக அரசியல் மாற்றத்துக்காக அடுத்தடுத்த தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவு கொள்ளணும். வாழையாக சாதி ரீதியாக இங்க இருக்கின்ற அமைப்புகளெல்லாம் இன்னைக்கு சாதிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மேடையிலும் உட்கார்ந்து இருக்காரு சாதியை தூக்காதனால. இவன் ஒடுக்கப்பட்ட தலைவராக இருந்தால் கூட இங்கே தேவர் சமூகம் நடத்துகின்ற மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். இங்கே நடக்கின்ற முத்தரையர் மாநாட்டில் கலந்து இருக்கிறார். முஸ்லிம் தோழர்கள் நடத்துகின்ற மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்படி தமிழ் புலிகள் சாதியை கடந்து இன்னைக்கு அனைத்து மேடையிலும் நாங்கெல்லாம் உட்கார்ந்து இன்னைக்கு சமூக பேசுறோம்னா இங்கே நாங்கெல்லாம் சாதியாக இல்லைன்னு அர்த்தம். இந்த மாற்றத்தை அனைத்து சமூக தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பண்டார பரதேசி நாயகள் இன்னும் சாதியை தூக்கி பிடித்து இங்கே வீதியில் உலக கொண்டிருக்கிறது. அவருடைய உலகம் உண்மையா இருக்கிறது. ஆனால் அவன் சாதியாக தான் இருக்கான். ஆட்சிக்கு வந்து அந்த சாதிக்காரனை வேலைக்கு வைக்கிறது, அந்த ஆட்சி வந்து அந்த சாதிக்காரன் ஆட்சிக்கு வேலைக்கு வைக்கிறது தான் இருக்கு. உண்மையாக மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் உடைகள் அல்ல. ஆனால் இங்க இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரனும் உடகா மாதிரி இருக்கக்கூடிய சாதியாக இங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறனால தான் நாங்க சொல்றோம். இது போலதான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். சமூக நீதியை கண்காணிக்க வேண்டிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற விழிப்புணர்வு குழு கூட இங்க இயங்காது. இங்க இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் கூட அந்த குழுவை முறையாக யாருமே இங்க நடைமுறைப்படுத்த கிடையாது. மாவட்ட ஆட்சியர் வந்துட்டா போதும், மாவட்டத்தில் இருக்கிற மந்திரிக்கு பின்னாடி போறதே வேலையா இருக்காங்க. எல்லா மாவட்ட ஆட்சியரும் அப்படிதான் இருக்காங்க. அந்த மாவட்டத்தில் விற்பனை பின்னாடி தான் மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு குழு என்ன செய்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டையில் கேட்கிறோம். விருதுநகரில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இங்கே தீண்டாமை கொடுமையை ஒளிந்திருக்கிறதா என்று கண்காணிப்பது கிடையாது. சமூக நீதி என்றால் புண்ணுக்கு மருந்து போடல, அந்த புண்ணை முழுமையாக அப்புறப்படுத்தணும். அதுக்கான வேலைகளை இங்க இருக்கிற ஆட்சியாளர் செய்வதில்லை, மாவட்ட ஆட்சியாளர் செய்வதில்லை. இதுதான் தொடர்ச்சியாக இருக்கிறது. இதுதான் வன்கொடுமை தீண்டாமை நிகழ்வுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதைதான் நாங்களும் வலியுறுத்துகிறோம். மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும். அதை செய்ய தவறுதான் இது போன்ற மனத்தை தண்ணீரை கலக்கின்ற சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி நம்ம டிவியில பேசுற போலதான் இவன் ஒரு அரகோல் இருக்கிறான, இந்துக்கள் வாங்க, இந்துக்கள் வாங்க, அந்த இந்துக்கள் வாங்க, நாங்களும் இந்துக்கள் சொல்றவங்க கூட ஆளத்தானோம். அந்த தடாபரி சனி வச்சு அங்க பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதை அறுத்த புரிஞ்சுக்கணும். இங்க பிஜேபி வேலை செய்திருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எல்லா விஷயத்துக்கும் இந்துக்கள் வாங்கன்னு சொல்ற நீ பிஜேபி காரன், ஏன் அண்ணாமலை அங்க போகல? அண்ணாமலை போயிருக்கணுங்க. இதுவரைக்கும் நாங்களாம் ஒன்று சொல்ற பிஜேபி RS தங்கவர அமைப்புகள் கூட தரித்திகாய் அழைத்து கொண்டு கோயில் பண்ணிருக்கிற செண்பக மாரியம்மன் கோயிலுக்கு கூட கூட்டு போலாமே, ஏன் சொல்லுற? செய்ய மாட்டான். அவனோட நோக்கம் இங்கே சமூக இருக்கின்ற சமூக அமைப்பாக இருக்கிற தமிழ்நாட்டை சூடாட வேண்டும் என்பதுதான் அதை அழகாக செய்து கொண்டிருக்கிறது. இது ஸ்டாலின் உணர்வார், நாங்கள் உணர்வோம். அப்படி இருந்தும் கூட இங்க இருக்கிற பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு எதிராக பேச மாட்டாங்க. பிஜேபியை தூக்கி சுமத்துகின்ற அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும்.
உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை அழைத்து விட்டு அதை அவர்கள் அவமதிக்க பார்க்கிறார்கள். எங்களுக்கு ஒன்றும் அதிமுக ஒன்று எதிரி அல்ல. அவர்களும் சமூக நீதி நிலையத்தில் பங்களிக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீங்கள் அவர்களும் சொத்துக்களை காப்பதற்காக அமலாக்கத்துறை வருமானத்துறையை சரி செய்வதற்காக நீங்க பிஜேபி கொண்டு வந்து உட்கார வச்சிடாதீங்க. பிஜேபி உட்கார வச்சுட்டீங்கன்னா உண்மையாவே செய்வான், உங்களை அழிவான். நீங்கள் எடுத்த நிலைப்பாடுதான் இங்கே பிஜேபி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் உங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் முற்போக்குவாதிகளாக சிந்திக்கிறோம். இங்கே திமுக அதிமுக இருக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். இதை தவிர்த்துட்டு இடமிட்டிருந்தால் இங்கே பிஜேபி என்ற மதவாத சக்தி வந்தால் தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேச தீவிரம் நடக்கிறார். அந்த சம்பவம் போல இங்கேயும் தொடரும். இங்கே சாதி மட்டப்படுத்தப்பட்டிருக்கிறது, வேகம் குறைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு போல உண்மையாக சாதியை பெருமை பேசுவதற்கான எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இவன் வந்துட்டா நான் இந்து சொல்லுவான். இந்துக்கள் யாரும் சொன்னா இந்துக்குள்ளே சாதியை சொல்லுவான். சாதியை சொல்ல திரும்ப சாதி வன்முறையை ஏற்படுத்துவான். அதற்காக இங்க இருக்கிற அதிமுக துணை போய்க்கூடாது என்பதுதான் நாங்கள் கவலைப்படுற சம்பவமா இருக்கிறது. தோழர்களே, இந்த சம்பவம் ஏதோ புதுக்கோட்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதை இங்க இருக்கிற நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்ட சடங்காக இங்கே நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்துறை ஒரு செய்தியாக எடுக்காமல் இது கண்டிக்கின்ற ஒரு சம்பவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மேலே சொல்லுங்கள். விரைவாக முதல்வர் அவர்கள் ஒரு விசாரணையை உட்படுத்தி அங்கிருக்கும் உண்மையான குற்றவாளிகளையும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை என்பதை இந்த கூட்டணியாக நான் தெரிவித்துக் கொண்டு இதை தடுக்கின்ற அரசாக எங்கள் திமுக அரசாக இருக்க வேண்டும். உதயநிதி அவர்கள் நீங்கள் ஆட்சியை கட்டில் அமர வைத்தால் நீங்கள் கவலை இல்லை. இங்கே சமூக நீதி காக்கப்பட வேண்டும். எந்த கோமனால் மதத்தையும் சொல்லி இங்க இருக்கிற திராவிட கட்சிக்கு இடைவெளி ஏற்படுத்துவதற்கும் தடுக்கிற சக்தியாக தமிழ் புலிகள் இருக்கு என்பதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். நீங்கள் சமூக நீதியை காக்க வரைக்கும்தான் நாங்கள்லாம் உங்கள் பின்னாடி இருப்போம். அதை உணர்ந்து சமூக நீதியை காப்பதற்கான கட்சியாக எப்பொழுதும் நாங்கள் துணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு இந்த சம்பவத்தை மீண்டும் கண்டிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.